அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளின் காலை பொழுதிலே உங்களை ராகம் மீடியா யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வீலையில்லா உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கு உடமையாக்கிடுமே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய கைகளில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 22, 27 இந்த சங்கீதம் முடியும் வரை உள்ள வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 22, 27 முதல். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சென்ற இரவு முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த அழகான காலை பொழுதை கண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி அவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். சென்ற இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். இந்த பகல் முழுவதும் எங்களோடு கூட வாரும். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும், ஒன்றுக்கும் குறைவில்லாமல் நிறைவாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.